Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with the text of Judith Writes at Kulula. What is the other title of the poem? It appears with in some text with an alternate title. என்ன title appear ஆகுது? Lake Kulula. At Lake Kulula அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு ஒரு சில புக்ல, ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல அந்த டைட்டிலும் இருக்கு. சரி, அப்போ நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிருக்கிறாங்க, குலுலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க நின்று ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அங்க நின்று ஏறக்குறைய இன் அ மெடிடேட்டிவ் டோன் ஷி இஸ் டிஸ்கிரைபிங் த பிளேஸ். ஸோ த லாங்குவேஜ் தட் இஸ் யூஸ்ட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? Highly descriptive language is used by the writer. And what is the writer speaking about? The writer is speaking about nature. அதனால தான் நம்ம என்னன்னு சொன்னோம், இந்த போயத்துல என்ன எலிமெண்ட் அதிகமா இருக்கு? ரொமான்டிக் எலிமெண்ட். நேச்சரை பத்தி பேசினாவே அது ரொமான்டிக் எலிமெண்ட் தான். So there is romantic element in the poem. Okay, so the author is very romantically describing the place. At the same time, the author is critiquing the colonial crimes committed by the European settlers. Okay, the poem அப்படியே ஒரு தடவை வாசிச்சு விட்டுருவோம். அப்புறம் சம்மரி போயிட்டு அப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா எடுத்து அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, அப்புறம் அதுல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, இதுதான் நம்ம ஸ்டைல். அப்படியே கொண்டு போவோம். I will read out the poem for you. The blue crane fishing in Kulula's twilight has fished there longer than our centuries. He is certainly hair of lake and evening. He will wear their color till he dies. அவ்வளவுதான். ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கொலுலா லேக்ல நிக்கிறாங்க. அங்க யாரை பாக்குறாங்க? யார் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க? He has she has observed the blue crane. The author has observed a crane. என்ன கலர் crane? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குனு. ப்ளூ கலர் கிரேனை பார்த்துருக்குறாங்க. அந்த ப்ளூ கலர் கிரேன் வாஸ் ஃபிஷிங் இன் குலுலாஸ் லேக். அந்த குலுலா லேக்ல இட் வாஸ் ஃபிஷிங். என்ன டைம்? இன் ட்வைலைட். What is twilight, teachers? What time is it? Twilight. What time is twilight? Twilight அப்படின்னா என்ன? An evening time, sir. Is it evening time, teachers? கொஸ்டின் கேட்டா ஆமான்னு சொல்லணும் டீச்சர்ஸ். பயந்துடக்கூடாது. நான் கேட்கிறேன் அப்படின்னா சும்மா ஒரு இதுக்காக கேட்கறது தான். Twilight means evening time before darkness could step in. That is a time called twilight. கம்ப்ளீட்டா டார்க் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த வானம் அந்திவானம்னா அது கொஞ்சம் அப்படி அந்த ரெட்டிஷா ஆரஞ்சிஷா ப்ளூ அந்த கிரீன் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி கலரா சேர்ந்து ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் இரவுக்கு முன்னாடி. அந்த டைம்ல there was a blue crane which was fishing. எவ்வளவு நாள் அந்த ஃபிஷ் பண்ணிட்டு இருந்தது? இட் ஹஸ் பீன் ஃபிஷிங் தேர் லாங்கர் தேன் அவர் செஞ்சுரிஸ். அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக அந்த ப்ளூ கிரேன் அந்த இடத்தில் தான் மீன் பிடித்து கொண்டிருந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அப்படின்னு இந்த இடத்துல அந்த வேர்டு அவர் அப்படிங்கிற ஒரு வேர்டை இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் செஞ்சுரி. ஹூ இஸ் திஸ் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ஆத்தர் இஸ் a westerner. We call them as a settler. He is a settler, and the settlers have occupied this place for a few centuries. அவங்க அந்த இடத்த ஆக்கியபை பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இந்த இடத்தை ஆக்கியபை பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த இடத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தது யாரு? The blue crane. So the blue crane அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா இட் மே பி சிம்பிளி a crane, but the author uses this animal to refer to the aboriginal tribes. இந்த இடத்துல
பூர்வீகமா இருந்தது இவங்க தான். நம்ம வந்து இப்போ ஒரு நூற்றாண்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு எப்ப இந்த இடம் வந்து உருவாச்சோ அந்த இடத்திலிருந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அந்த விவசாயம்ங்கிறது நீங்க அப்படியே லிட்டரலா எடுத்துடாதீங்க. அந்த கடல் சார்ந்த பகுதி அப்படின்னு வரும்போது நெய்தல் நிலம், அந்த நெய்தல் நிலத்துல என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு அப்படின்னா இந்த அபாரிஜினல் பீப்புள். வாட் இஸ் த ட்ரைப் விச் ஆக்கியபைடு குலூலா லேண்ட்? போன செஷன்ல சொன்னமே, Gubi. Gubi Gubi tribe. And the Gubi Gubi tribe was the one which was occupying this land before we could come here. அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆத்தர் ரொம்ப தெளிவா அந்த லைன்ல சொல்றா பாருங்க. தேர்ட் லைன் ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேனை வந்து என்ன பண்றாங்க, கிரேனுக்கு வந்து ஒரு ஜெண்டர் கொடுக்குறாங்க. ஹீ அப்படிங்கும்போது ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுக்குறாங்க. Human attribute. So he refers to a representative of a race and the Gubi Gubi tribe. அப்ப he is certainly the heir of this lake. Heir அப்படின்னா இந்த லேக்குக்கு உரிமையாளர் யாரு? இந்த பர்டிகுலர் ட்ரைப் மென் தான், ட்ரைப் விமன் தான். Okay? And evening he will wear their color till he dies. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவன் போராடிக்கிட்டு இருப்பான். எதுக்காக போராடிக்கிட்டு இருப்பான்? தன்னுடைய ரைட்டுக்காக போராடி கொண்டு இருப்பான். எது வரைக்கும் போராடுவான்? சாகுற வரைக்கும் போராடுவான். So in the beginning of this stanza you will find that the author is attributing, okay, an animal human quality. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு பேர்ட், அந்த கிரேன், அந்த பேர்டுக்கு ஹியூமன் குவாலிட்டிய கொடுக்கிறாரு. திஸ் இஸ் கால்ட் anthropomorphism, giving a lifeless thing a human attribute. That is called anthropomorphism. anthro அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன், ஹியூமன் லைக் குவாலிட்டிய யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு பேர்டுக்கு கொடுத்து என்ன சொல்றாங்க, இந்த பேர்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல அதுதான் ஆக்கியபை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப வந்திருக்கிறோம், ஆனா நமக்கு முன்னாடியில இருந்து அந்த இடத்தை பயன்படுத்தியது எது? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணாலும் சரி அந்த இடத்தை உரிமை கொண்டாட போவது அந்த ஒரு பறவை தான். எது வரைக்கும் உரிமை கொண்டாடும்? இறக்கும் வரையிலும், அது அழிந்து போகும் வரையிலும், அந்த இனமே அழிந்து போகும் வரையிலும் அந்த இனம் இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடும். அவங்க தான் இந்த இடத்திற்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு we move on to the second stanza. கேங்க பாருங்க, செகண்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்றாருன்னு. பட் I am a stranger. The author is aware that she doesn't belong to the land. She has only settled down there. ஆனா அந்த பறவை அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம், ஏன்னா அது பூர்வீகமாக அந்த இடத்தில் வாழ்ந்தது. Okay, but I am a stranger. So the author is conscious about her stand. தான் வந்து ஒரு காலனைசருடைய மகள் என்பது அவளுக்கு தெரியுது. But I am a stranger, come of a conquering people. என்னுடைய மூதாதையர்கள் யாரு? People who were conquerors. I cannot share his calm. Whose calm she cannot share? அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? Who is calm and who is not calm? இதுதான் நீங்க இம்ப்ளிகேஷன்ல who is calm அப்படின்னா the blue crane. The blue crane is calm, but somebody is with a disturbed mind. Who is with a disturbed mind? JW is with disturbed mind. அந்த பறவை வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுடைய சிம்பிள் லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறது. அப்ப அது வாட்டு உட்கார்ந்து மீன் பிடிக்குது. அது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் it is calm and composed. Whereas Judith Wright, though she is the daughter of a conqueror, a descendant of the colonizers, she doesn't have peace of mind because she has awareness of the colonial history. நம்மளுடைய மூதாதையர்கள் கொடுமைக்காரங்களா இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நிற்கும் போது நமக்கு ஒரு குற்றமுள்ள நெஞ்சம் குறுகு இருக்குது. அதனால அவங்க
சந்தோஷமாவே இல்ல. I cannot share his calm who watches lake being unloved by all my eyes delight in and made uneasy for an old murder's sake. அவ்வளவுதான். இந்த இடத்துல நிறைய மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டரை பத்தி எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்திருக்காங்க? என் தாத்தா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நான் என்னுடைய மூதாதையர்கள் இந்த இடத்துல நிறைய கொலை பண்ணி இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்ப she feels bit disturbed because of the colonial past and the crime associated with the colonial past. Is idea clear, teachers? இது சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் டீடைல்டா அடுத்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஐடியா புரிஞ்சுதா? Yes, sir. Right. Now we move on. He is going to speak about the indigenous people or the aboriginal people who lived in Kulula in the past. யாரெல்லாம் அப்படின்னு அந்த பாஸ்ட்ல யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கும்போது அழகா சொல்றாங்க தேர்ட் ஸ்டான்ஸ்ல. Those dark skinned people who gave the name to this lake Kulula. Who gave the name Kulula to Lake Kulula? அப்படின்னு கேட்டீங்கன்னா the dark skinned people who lived in this area, they actually named this place. அவங்க தான் இதுக்கு பேர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? Okay, those dark skinned people knew that no land is lost or won by wars, for earth is spirit. The invader's feet will tangle in nets there, and his blood by thinned by fears. என்ன சொல்றாங்க? அந்த மக்கள் they were very strong spiritually. Who were very strong spirituals? Who were very strong spirituals according to Judith Wright? The people, the dark skinned people who lived in Kulula. அவங்க பாத்தீங்கன்னா they knew something. அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு தெளிவு இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்தையும் யாரும் இழக்க முடியாது, யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஏன்? This earth is a living space and this spirit cannot be occupied by anybody. லேண்ட உயிரற்ற ஜடமா எல்லாரும் பாக்குறாங்க. யாரு உயிரற்ற ஜடமா பார்த்தாங்க? இந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ். அந்த இடத்த போய் நம்ம கையகப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அது அடிமைப்படுத்தலாம் நினைச்சாங்க. எதை தான் நீங்க கையகப்படுத்த முடியும் அப்படின்னா மேட்டரை தான் கையகப்படுத்த முடியும். எது கான்கிரீட்டோ அதை நீங்க கையகப்படுத்த முடியும். ஆனா இந்த aboriginal people, they did not look at land as an object. Instead they conceived it as a spirit. அது ஒரு ஆன்மா. ஆன்மாவை யாராவது பிடிச்சு வைக்க முடியுமா? பிடிச்சு வைக்க முடியாது. நீங்க ஹார்ம் பண்ணணும்னா இந்த உடலை ஹார்ம் பண்ணலாம், மேல வெட்டலாம், அதை நாரா கிழிச்சு போடலாம். ஆனா உள்ள இருக்க ஆன்மாவை யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இவங்கெல்லாம் முட்டா பயிலுக. யாரெல்லாம் முட்டா பயிலுக? The colonizers are these முட்டாள்ஸ், waste fellows. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. Your action will trap you அப்படிங்கிறது தான் லாஸ்ட் அந்த ரெண்டு லைன். The invader's feet will tangle in nets there and his blood be thinned by fear. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கைக்கு எதிராக எவனெல்லாம் கிளம்புறானோ அவன் என்ன பண்ணுவான்? இயற்கையின் கையில் மடிவான். எப்படி மடிவான்? அப்படியே அந்த ஃபிஷிங் இமேஜே திருப்பி கொடுக்குறாரு. ஃபிஷிங் நெட்டுல கால் மாட்டிக்கும். அந்த ஃபிஷிங் ஹூக்ஸ்ல கால் மாட்டி கிழிச்சிரும். அப்ப பயம் உறைந்து போய் அவர்கள் இருப்பாங்க. ஏன்? இயற்கை யாரு? அந்த மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க. யாருதான் அவங்களுக்கு எதிராக திரும்ப போறாங்க? The land will turn against them because they are trying to harm the land. If you harm the land, land will surely harm you. அது கொஞ்சம் அமைதியா இருக்கும். தெய்வம் என்ன பண்ணும்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க என்ன அடி அடிச்சாலும் லேண்ட் அமைதியா இருக்குங்கிறத ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு. அது என்னைக்காவது கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவம் நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு கோவமா வரும்.
அடிச்சு எந்திரிக்க முடியாத அளவுக்கு போட்டு போயிடும். அந்த விஷயத்தை தான் இவங்க அங்க ஒரு இமேஜா கொடுக்குறாங்க. ஆடுற வரைக்கும் ஆடட்டும், இவங்களை வந்து அந்த மக்கள் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இயற்கை தான் அவங்களுக்கு எதிராக எழப்போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஓகேவா டீச்சர்ஸ்? டிட் யூ கெட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்? Do you have any doubt here? If there is no doubt, I think we will go for a break and we'll get back.